மலேசியா நாட்டை சேர்ந்த ஒரு இளைஞர் நல்ல பாம்பு ஒன்றை வளர்த்து வருவதாகவும் அதை அவர் திருமணம் செய்து கொண்டதாகவும் ஒரு பரபரப்பு தகவல் வெளியாச்சு. தாய்லாந்து நாட்டை பூர்வீகமாக கொண்ட அபு ஸ்ரெயின் ஹுசைன் அப்படின்ற இளைஞர் மலேசியாவில் குடியிருக்காரு. அங்கு தீயணைப்பு வீரராக பணியாற்றியும் வர்றாரு. இவருடைய வீட்டில் நீளமான நல்ல பாம்பு ஒன்று ஊர்ந்து திரிவதா அக்கம் பக்கம் மக்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்து இருக்கிறாங்க. அவர்கள் அது பற்றி விசாரித்த போது அபு ஸ்ரீன் அந்த பாம்பை செல்லமாக வளர்த்து வந்தது தெரிய வந்திருக்குது. அபு ஸ்ரீன் எங்கு சென்றாலும் அந்த நல்ல பாம்பையும் தன்னுடன் எடுத்து செல்றாராம். அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்வதற்கு எல்லாம் அந்த பாம்பும் கட்டுப்படுதான். இந்த விஷயம் அறிந்த சில ஊடகங்கள் நல்ல பாம்பை இந்த இளைஞர் திருமணம் செய்து கொண்டார் அப்படின்ற பரபரப்பு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இதை அபு ஸ்ரீன் மறுத்திருக்காரு. மேலும் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தீயணைப்பு வீரரான எனக்கு ஆபத்தான பாம்புகளை பிடிக்குமாறு அடிக்கடி பொதுமக்கள்கிட்ட இருந்து அவசர அழைப்பு வரும். ஆனால் பாம்புகளுடைய குணம் அறியாமல் அவற்றை கவனக்குறைவாக பிடித்தோம் அப்படின்னா அது நமது உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும். எனவே பாம்புகளின் குணங்கள் மற்றும் பழக்க வழக்கங்களை நன்றாக தெரிந்து கொள்வதற்கு தான் ஒரு நல்ல பாம்பை என்னுடைய வீட்டிலேயே வளர்த்து வந்தேன். தற்போது அந்த பாம்பு என்னுடைய எல்லா வார்த்தைகளுக்கும் கட்டுப்படுது. அதோடு பாம்புகளிடம் நான் கற்றுக்கொண்ட இந்த விஷயங்களை மற்ற தீயணைப்பு வீரர்களுக்கும் கற்றுக் கொடுக்குறேன். அதனால் அவர்களுக்கு பாம்புகளை பிடிப்பதில் சிரமமும் ஏற்படுறதில்ல. ஸோ இருந்தாலும் பாம்புகளுடன் ஒரு மனிதன் தனியாக வாழ்கிறாரு, சேர்ந்து வசிக்கிறாரு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வியக்கத்தக்க விஷயமாக தான் இருக்குது.